இந்த பிள்ளைகள் ரெண்டு எங்கே போச்சு? காலங்காத்தாலே கிளம்பி வெளியே போயிட்டாங்க. நம்மகிட்ட என்னத்த சொல்லுதாக, இந்தா போகிறேன் அந்தா போகிறேன்ட்டு போயிருதுங்க. வெளியே போயிருக்காங்க. வெளியவே சாப்பிட்டு வருவாங்களா, இல்லை நம்ம சாப்பிட ஏதாவது செஞ்சு வைக்கணுமா? ஏதாட்டும் ஒன்று சொன்னா தானே. இதுக்கு பாட்டுக்கு இதுக்கு இஷ்டத்துக்கு அலையுதுங்க. அடடே, சம்மந்தியம்மா, சம்மந்தி ஐயா, வாங்க வாங்க. வந்துட்டோம் சம்மந்திக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி பொங்கல். பொங்கல் முடிஞ்சு 2 நாள் ஆகுது, இன்னைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு காணும் பொங்கல். பொங்கல் அன்னைக்கே கிளம்பணும் கண்ணா. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு, அதனால தான் வர முடியல. பரவாயில்ல சம்மந்தியம்மா, இன்னைக்காவது வந்தீங்களே. உட்காருங்க, நின்றுக்கிட்டே இருக்கீங்களே. சம்மந்தியம்மா, பிள்ளைகள் சத்தத்தையே காணும். 2 பேரும் உள்ள ரூம்ல இருக்காங்களோ? இல்லை சம்மந்தி, வாக்கிங் போகிறேன்னு காலையில் கிளம்பி போனாங்க, இன்னும் வரல. வாக்கிங் போகிற வழியில் எதுவும் சாப்பாட்டு கடை இருக்கோ? அது வழியில் நிறைய கடை இருக்கே, அதான் வரல. 2 பேரும் கடையில் உட்காந்துருப்பாங்க, சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. நான் அதை மறந்தே போயிட்டேனே. சாப்பாட்டு கடையை பார்த்தா இவ விட மாட்டாளே. என்னதான் கடையில சாப்பிட்டு வந்தாலும் வீட்லயும் வந்து சாப்பிடத்தான் செய்வாங்க. நம்மளும் சாப்பாடு ரெடியா தான் வைக்கணும். செஞ்சுட்டேன். இட்லியை வச்சு சாம்பார் வச்சுட்டேன். ஐ, இட்லியும் சாம்பாருமா? சாப்பிட்ருவோமா கண்ணா? வயிறு ரொம்ப பசிக்கி. வாங்க சம்மந்தியம்மா, இட்லி சுட சுட இருக்கு, சாப்பிட்ருங்க வாங்க. எனக்கு இப்போ வேண்டாம், கொஞ்சம் வயிறு சரியில்லாம இருக்கு. நீங்க இவளுக்கு மட்டும் கொடுங்க. உங்களை இப்போ யார் சாப்பிட சொன்னா? நீங்கள் கிடங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். எம்மா, என்ன காலையிலே சோறு பொங்கி வச்சுட்டீங்க? இட்லி தோசைன்னு ஏதாவது சுட்டுருக்கலாம்ல. ஏல மணி, இன்னைக்கு உனக்கு தெரியாதா? கயிறு இழுக்கிற போட்டி இருக்குல்ல, அம்மா போட்டிக்கு போறேன். அப்புறம் போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலல்ல, அதான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். நீ வீட்டில் கிடப்பல்ல, உட்காந்து சாப்பிட்டுக்கோன்னு. ஏம்மா, போட்டிக்கு அப்பாவும் வராங்களா? அவர் வரல, அவர் கடைக்கு போவார்ல. கடையை பார்க்க தான் அவருக்கு நேரம் சரியா இருக்கும். ஏம்மா, இன்னைக்கு அப்பா கடை லீவு தானே? கடை லீவா? அது கூட மறந்துட்டு. லீவாக இருந்தாலும் அந்த மனுஷன் வரமாட்டாரு. அவரே பாவம் மரப்பாச்சி பொம்மை மாதிரி கிடக்காரு. அவர் கை காலு உடஞ்சிரும். கயிறு இழுக்கிற போட்டிக்கெல்லாம் அவர் வர வேண்டாம், நான் மட்டும் போகிறேன். சரிம்மா, நல்லா விளையாண்டு ஜெயிச்சுட்டு வாங்க. நீ கவலைப்படாதல, நான் ஜெயிச்சுட்டு கப்போட தான் வருவேன். என்ன செல்வி, காலையிலே சாப்பாடு ரெடி ஆயிட்டு? ஆமாம், இன்னைக்கு கயிறு இழுக்கிற போட்டி இருக்குல்ல. போயிட்டு எப்போ வருவ? போட்டி முடிஞ்சோடனே எல்லா போட்டிக்கும் சேர்த்து இன்னைக்கு ப்ரைஸ் தராங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வருவேன். அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? நான் எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தா என்ன? உங்கள் பிள்ளைக்கும் உங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். 2 பேரும் சாப்பிட்டுக்கோங்க, பேசாமல் கிடங்க. நான் ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வாரேன். ஏம்மா, நானும் போட்டியை பார்க்க வரட்டா? வேண்டால, நீயெல்லாம் வர வேண்டாம். அங்கே பெரிய சண்டையெல்லாம் நடக்கும். நீ வந்து பார்க்க வேண்டாம். நீ சின்ன பையன். நீ நிறைய விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தோம்ல பம்பாயிலேருந்து வரும்போது, அதை வச்சு விளையாண்டுட்டு வீட்டில் கடை. சரியா? அம்மா போய் ஜெயிச்சுட்டு வாரேன். ஆ சரிம்மா. இந்த பீரோவை ஏன் திறந்து போட்டிருக்க? ஆமாம், பீரோ கதவை திறந்து போடணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? அது கதவு சரியில்லை, கொண்டு இல்லாமல் மூடாமல் கிடக்கு. அதை சரி பண்ணுங்கன்னு எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேக்கீரா? எனக்கு எங்க நேரம் இருக்கு? நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ செய்யலாம்ல. வீட்டில் சும்மா தானே இருக்கியா? காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கடைக்கு சாம்பார் வச்சு சட்னி வச்சு இட்லியை வச்சு கொடுத்துக்கிட்டு கடை வேலையும் வீட்டு வேலையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கடையை மூடும் போது வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போடுதேன். இந்த வேலையில் எவ செய்வா? சும்மா தானே இருக்கேங்கீரு. ஆமா, நீ நினைச்ச வீட்டில் படுத்துக்கிடுவ. ஆனா நான் அப்படி இருக்க முடியுமா? கடையில் போய் வேலை செஞ்சுதானே ஆகணும். நினச்சா படுத்துக்கிடுவியா? நினச்சா எப்படி படுக்க முடியும்? வீட்டில் வேலை 24 மணி நேரத்துக்கு 25 மணி நேரத்துக்கு வேலை வச்சிருப்பீரு. நான் படுக்க முடியுமா? சட்னியை கொண்டா சாம்பாரை கொண்டான்னு அங்கேருந்து ஃபோன் அடிப்பீர்ல, யார் கொண்டு வந்து தாரா உங்களுக்கு? கதவை ரெடி பண்ணா துட்டு செலவாகுமேன்னு பார்க்கேன். இன்னைக்கு லீவு தானே, சும்மா தானே கிடைக்கிரு. நீங்களே கலத்தி பாருங்க, எல்லாம் சரியாயிரும். சரி, கோவப்படாத, நானே பார்க்கேன். ஒரு போட்டிக்கு போகிறோம், ஒரு நல்லபடியாக போய் ஒரு ப்ரைஸை ஜெயிச்சுட்டு வான்னு சொல்ல காணும். காலங்காத்தாலேயே கடுப்பேத்த வந்துட்டாரு. சரி, நல்ல நாள் அதுவும் இப்படி கிரைண்டர் ரிப்பேர் ஆகிட்டே உரலில் போட்டு அரைக்க விட்டுட்டாவளே. இந்த உரலில் போட்டு அரைச்சி சுட்டோம்னா இட்லி நல்லா இருக்கும். ஆனால் யார் போட்டு அரைக்க? தினம் மாங்குன்னு அரைச்சிட்டு கிடக்க முடியுமா? அந்த காலத்துலலாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இட்லி செய்வாங்க. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள், தீபாவளி பொங்கல்னு இட்லி வைப்பாங்க. அப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. அதனால ஒரு நாளைக்கு மாவு அரைச்சி ஒரே சட்டியை இட்லி அவிச்சு போட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. அதனால போட்டு மாவை கல்லில் போட்டு அரைன்னு அரைச்சாங்க. இந்த காலத்தில் தினம் தோசை சுட வேண்டியிருக்கு. அதுக்குன்னு தினம் மாவு அரைச்சிட்டு கிடக்க முடியுமா? கிரைண்டர் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுப்பா. இந்த கிரைண்டரை முதல்ல ரிப்பேர் பார்க்க சொல்லணும்.
எதுக்குடி? நான் தான் மாவரைக்க போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். வயிறு ரொம்ப வலிக்குமா. வயிறு வலிக்கா? எதுக்கு வயிறு வலிக்கு? தெரியலம்மா, வயிறு ரொம்ப வலிக்கு. கண்டதையும் திங்காதன்னு சொன்ன கேக்கியா? கடையில் வாங்கின சிப்ஸ் அது இதுன்னு என்னத்தையாவது தின்னுட்டே கிடக்க. ஒரு கிரைண்டர் அரைக்கிற மாதிரி அரைச்சு தள்ளிக்கிட்டே கிடந்தீங்கன்னா பிறகு வயிறு வலிக்காம என்ன செய்யும்? சரி உள்ள போ, போய் ரூம்ல போய் படு. அம்மா உனக்கு வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் கொண்டு வரேன், சரியா? கொஞ்சம் வெண்ணி குடிச்சு கொஞ்சம் பெருங்காயம் சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன என்னைக்கு இல்லாம பிள்ளை இன்னைக்கு கொஞ்சம் அசந்தாப்புல இருக்கா? வயிறு வலி ரொம்ப இருக்கும் போலயே, அதான் பிள்ளை மூஞ்சி வாடனாப்புல இருக்கு. பேசாம ஆஸ்பத்திரி கூட்டு போய் என்னன்னு கேட்டு வந்துட வேண்டியதான். சரி, முதல்ல இந்த மாவை அரைச்சு முடிப்போம், அதுக்கு பிறகு அடுத்த வேலையை பார்ப்போம். என்ன அழுகிற சத்தம் கேக்கு? யார் அழுவுதா? இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன். நெட்டம்மா உனக்கு என்னாச்சு? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நெட்டம்மா உன்னையே தான் கேட்கேன், எதுக்கு அழுவுற? நான் ஆசைப்பட்டது எதையாவது நீங்கள் வாங்கி தரீங்களா? வாய் பேச வந்துட்டாரு. போங்க மனுஷா. உனக்கு என்னது வேணும் நெட்டம்மா? எனக்கு பிறந்த நாள் வருது, எனக்கு ஒரு நெக்லஸ் வேணும். நெக்லஸா? இப்போ இருக்கிற நிலைமையில எப்படி நெக்லஸ் வாங்க முடியும்? அதான் சொன்னேன், நீங்கள் எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க, என் ஆசையை நிறைவேற்றி வைக்கவே மாட்டீங்க. நீங்களாம் இருக்கிறதே வேஸ்ட்டு. என்ன நெட்டம்மா இப்படி சொல்லுதே? பிறவு எப்படி சொல்லணும்? எங்கள் அப்பாலாம் எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவார் தெரியுமா? உங்க அப்பா உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? சாக்லேட் வாங்கி தருவார், பிஸ்கெட் வாங்கி தருவார், பானிபூரி கேட்டால் வாங்கி தருவார், தினம் புரோட்டா வாங்கிட்டு வருவார், அதுக்கு பிறகு பஞ்சு மிட்டாய் வாங்கி தருவார். நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் தெரியுமா? அவர்கிட்ட மட்டும் சாக்லேட்டு பிஸ்கெட்டு புரோட்டான்னு 5 ரூபா ஐட்டத்தை கேட்பேன், என்கிட்ட நெக்லஸ் கேட்டுக்கிட்டு வாங்கி தரலன்னு கோவம் வேறப்படுதியோ? நீங்கள் ரொம்ப மோசம். நான் போய் அடுப்பங்கரையில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வாரேன். டேடி நைனா, என்னை எதுக்கு இந்த மனுஷனுக்கு கட்டி வச்சிரு. காலையில் எல்லாருக்கும் 6 மணிக்கு பொழுது விடிஞ்சதுன்னா எங்கள் வீட்டு குமரிக்கு மட்டும் 11 மணிக்கு தான் பொழுது விடியும். விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணும். காலையிலே இட்லிக்கு கறி குழம்பு வைக்கணும்னு சொன்னேன், கேட்டாளா இவா? எந்திரிச்சு வரல. நம்மளே தான் எல்லா வேலையும் செய்யணும் போல. கறியை முதல்ல வெட்டி வச்சுட்டு தேங்காய் அரைக்கணும். சை, எல்லா வேலையும் நம்மளையே செய்ய வேண்டியிருக்கு. எரிச்சலாக இருக்குப்பா. மருமவ காரின்னு ஒருத்தி வீட்டில் எதுக்கு தான் இருக்காளோ? தெண்டத்துக்கு தான் இருக்கா. அவளை தூக்கி பேசாமல் வெளியே போடுன்னு அந்த பையன் கேட்கவும் அடைக்கான். கோழி நல்லா பெருசாக இருக்குது. பாதி கோழியை வெட்டி குழம்பு வச்சுட்டு பாதியை பொரிச்சிட வேண்டியதான். எலும்பு பூரம் தனியை பிரித்து எடுத்து சூப்பு வச்சு குடிச்சிடணும். என்ன மாமியாரே, சூப்பு ரெடியா? ஆமாம், மகாராணிக்கு சூப்பு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து கூப்பிடுவாங்க. பொழுது விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது? எந்திரிச்சு வர உனக்கு இவ்வளோ நேரமா? பொழுது விடிஞ்சோடனே நேராக அடுப்பங்கரைக்குள்ளே வந்து நிற்க முடியுமா? பாத்ரூம் போகணும், பல்லு தேய்க்கணும், இந்த வேலையெல்லாம் யார் பாப்பா? அப்போ 5 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு பல்லு தேய்ச்சிட்டு வர வேண்டியதானே? 5 மணிக்கு வந்து கோழி குழம்பு வச்சு என்ன செய்ய? சாப்பிட்டுட்டு கலெக்டர் வேலைக்கே போக போறீங்க? நான் எந்த வேலைக்கு போனால் என்ன? நீ சமையல் பண்ணி வைக்க வேண்டியதானே? எனக்கு தேவைப்படும் போது சாப்பிடுவோம்ல. ராமு 9 மணிக்கு தான் போவார். நீங்கள் அவர் போன பிறகு தான் சாப்பிடுவீங்க. அதுக்கு நான் 5 மணிக்கே எந்திரிச்சு குழம்பு வைக்கணுமோ? சீக்கிரம் குழம்பு வச்சுட்டா வேலை முடிஞ்சிரும்ல. அப்படி ஒன்றும் அவசரமாக வேலை முடிய வேண்டாம். நீங்கள் தூர போங்க, நானே கறியை வெட்டி குழம்பு வைக்கேன். உட்காந்து வெட்டுதேன்னு வெட்டிட்டு கிடக்காது. என்ன, இன்னைக்கு ஊர்வலம் போக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லையோ? இருக்கே, இன்னைக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்? இன்னைக்கு கயிறு இழுக்கிற போட்டி இருக்குல்ல. கயிறு இழுக்கிற போட்டியா இன்னைக்கா? ஆமாம், இன்னைக்கு தான் கயிறு இழுக்கிற போட்டி இருக்கு. நானும் ராமுவும் கலந்துக்கிட போகிறோம். கயிறு இழுத்து எலும்பு கிளம்பு உடச்சிட்டு வர்றதுக்கா? நீ வேணா போய் எலும்பு உடச்சிட்டு வா. என் பிள்ளையெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். அவர் தான் ஊருக்கு முன்னால் கிளம்பிக்கிட்டு நிற்காரு. நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுங்க. நான் சொல்லுதேன், இவ கூடலாம் போய் கலந்துக்கிடாதேன்னு சொல்லுதேன். ஆமாம் ஆமாம், அவர் தோத்துருவாருன்னு உங்களுக்கு பயம் இருக்கத்தானே செய்யும். என்னடி, என் பிள்ளைய குறைச்சி மதிப்பு போட்டுட்டியோ? என் பிள்ளைலாம் எப்படி ஜெயிப்பான் தெரியுமா? அவங்ககிட்டலாம் நீ போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. பார்ப்போம் பார்ப்போம், களத்தில் சந்திப்போம். நீ சினிமா டைலாக்கெல்லாம் பேசிட்டு ஜெயிச்சிடலான்னு நினைக்காத. என் பிள்ளைகிட்டலாம் உன்னால் ஜெயிக்க முடியாது. அவன் வீரன். அவர் வீரன்னா நான் வீரி. என் கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்கா தெரியுமா? லட்சுமி அக்கா இருக்காங்க, மாலாக்கா இருக்காங்க, சில்பா இருக்கா, நிறைய பேர் இருக்காங்க. உன் கூட்டம் வெறும் சோத்து முட்டட்டி. சோத்தை பார்த்தா ஓடிடுவாளுக. அவளுக்கெல்லாம் ஜெயிக்க மாட்டாளுக. என் கூட்டத்தையே குறைச்சி மதிக்கியே. இருக்கட்டும் இருக்கட்டும், நாங்கள் ஜெயிச்சுட்டு பேசுதோம். முதல்ல குழம்பு வை, அதுக்கு பிறகு ஜெயிக்கிறத பற்றி பார்ப்போம். இன்னைக்கு ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்து உங்கள் மூஞ்சில் காரிய பூசுதானே இல்லையான்னு பாருங்க. ஜெயிச்சுட்டு கப்பு வாங்கிட்டு வரணும் டீ. ஜெயிச்சு நீ பாட்டுக்கு பாத்திர கடையில் போய் கப்பு வாங்கி உன் பேர் எழுதி கொண்டு வந்துடாத. அதெல்லாம் நீங்கள் வேணா செய்வீங்க, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். என்ன ஒரே சத்தமா கிடக்கு?
உன் பொண்டாட்டி நம்மளே என்கிட்ட சண்டைக்கு வரா. நான் பேசாமல் கோழியை வெட்டிக்கிட்டு இருந்தேன். அவள் தான் வந்து போட்டி அது இதுன்னு சொல்லி சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேளு. நெட்டம்மா என்னாச்சு? எதுக்கு சித்திட்ட சண்டை போடுதே? உங்கள் சித்தி என்ன சொன்னாலும் நம்பிடுவீர்ல. அவங்க இவ்வளோ நேரம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு நீங்கள் வந்தோன்னே நான் தான் சண்டை போடுதேன்னு சொல்லுதாக. நான் எதுக்குள்ள சண்டை போட போகிறேன்? நான் பாட்டுக்கு செவனையேன்னு எந்திரிச்சு வந்து கோழியை வெட்டிக்கிட்டு இருக்கேன். இவள் தான் வந்து சண்டைக்கு வாரா. அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேளுங்க. அவங்க என்ன பேசுனா என்ன? நீ எதுக்கு சண்டை போடுதே? ஓஹோ, அவங்க என்ன வேணாலும் பேசலாம், நான் எதுவுமே பேசக்கூடாது, நான் சும்மா இருக்கணும், அவங்க பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணும், அதானே? 2 பேரும் சும்மா கடங்க. என்னால் 2 பேரும் சண்டை போடாதீங்க. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுதீங்களோ? நெட்டம்மா சித்தி மேல எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? அவங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. பரவாயில்லப்பா, என் மேலே தான் தப்பு இருக்குன்னே வச்சுக்கிடுவோம். உன் பொண்டாட்டி கூட சண்டை போடாதே. பாத்தியா, தப்பு யார் மேல இருந்தாலும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுதாங்க. இவங்கள போய் நீ திட்டுதே? வர வர எனக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லாமல் போயிட்டு இருங்க. உங்களை களத்தில் பார்த்துக்கிடுதே. இன்னைக்கு போட்டியில் உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. என்கிட்டலாம் நீ போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது நெட்டம்மா. நான் நிறைய போட்டியில ஜெயிச்சிருக்கேன். ஜெயிச்சுட்டு பேசுதே. என்னல உன் பொண்டாட்டி இப்படி கோச்சிக்கிட்டு போறா? அவ கடக்கா சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிடுதேன். சரி மவனே, உனக்கு சித்தி கோழி குழம்பு வச்சு தாரேன். நல்லா சாப்பிட்டுட்டு போ. நல்லா தெம்ப போய் விளையாண்டு நல்லா ஜெயிச்சுட்டு வா. சரி சித்தி, சீக்கிரம் வைங்க. கோழி குழம்பு இட்லியும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. வச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு போய் இவ்வளவு ஒரு வழி பண்ணிட்டு வாரேன். அடியே, உள்ள 1 மணி நேரமா கடந்து என்னத்தை கிண்டிக்கிட்டு இருக்க? சாப்பாடு வேணும். பசியில இங்க எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உள்ள என்ன செய்யுத? ஏங்க இந்த வாரேன். இருல உள்ள கடந்து ரொம்ப நேரமா கிண்டிக்கிட்டு இருக்கா. ஏதாவது நல்ல சாப்பாடா கொண்டு வருவா. மனுஷன் பசியில துடிச்சிட்டு கிடக்கா. ஒரு இட்லி சட்னின்னு வச்சு கொண்டு வர வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குதா? கொஞ்சம் பொருளை கொண்டு வருவா. இப்ப வாரியான ஹோட்டல்ல போய் சாப்பிடட்டா? வந்துட்டேன். இருங்க கொண்டு வரேன். சீக்கிரம் வா. இல்ல உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? நான் இன்னைக்கு வேலைக்கு போகணும். பிறகு கோவப்படாம என்ன செய்ய? காலையில சாப்பிட்டுட்டு போக வேண்டாமா? இன்னைக்கு கடை ஒன்றும் இருக்காது. நான் இங்க சாப்பிட்டு போனாதான் உண்டு. இவன் என்ன சாப்பாடு கொண்டு வர மாட்டேன்னு இவ்வளவு நேரம் ஆக்கிக்கிட்டு இருக்கா. இப்பதான் பெரிய இவன் மாதிரி கொண்டு வரியா? இல்லைன்னா கடையில போய் சாப்பிட்டுக்கிடுவேன்னு. இப்ப கடை கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு கோவத்துல சொல்லதான் செய்வேன். அதுக்குன்னு கடையில போய் திங்க முடியுமா? இன்னைக்கு காணும் பொங்கல் எவன் கடை வச்சிருப்பான்? நான் எல்லாத்தையும் இங்கே தான் சாப்பிட்டு ஆகணும். அப்ப பொறுமையா இரு. அவ கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? கொண்டு வருவாளே. நீங்க தான் அவளுக்கு எடுக்கிறதே. அவ ஒழுங்கா இருந்தாலும் நீங்க ஒழுங்கா இருக்க விட மாட்டீங்களே. இல்ல சும்மா அவளை குறை சொல்லிக்கிட்டே கிடக்காத. வீட்டுல எல்லா வேலையும் அவ தானே பாக்கா. ஆமா, வீட்டுல வேலை பார்த்தா பொழுதன்னைக்கு போனை நோண்டுறது, இல்லைன்னா உட்காந்து டிவியில சீரியல் பாக்குறது, இப்படியே தான் பொழுது கழிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா ஊர் சுத்த வெளியே கிளம்பி போயிருவா. இவள வீட்டுல வேலை பார்க்கா. பிறகு அவ வீட்டுல வேலை பார்க்காம வீடெல்லாம் எப்படி சுத்தமா இருக்கு? நீயா வீடெல்லாம் பெருக்கிற? நீயா பாத்திரத்தெல்லாம் கழுவுத? நீயா சமையல் பண்ணுத? அதெல்லாம் ஏன் வேலையா? அது அவ செய்ய வேண்டிய வேலை தானே. அது என்ன அவ செய்ய வேண்டிய வேலை? அவளுக்குன்னு தனியா வேலையெல்லாம் எழுதி வச்சிருக்கோ? ஆமா, பொம்பளைங்கன்னா அதை செய்யணும். ஆம்பளைங்க வெளியே போய் வேலை பார்க்கணும். எந்த காலத்துல இருக்க நீ? இப்படி என்ன பொம்பளைங்க அடிமையா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? பிறகு நானா வந்து வீட்டுல பாத்திரம் கழுவி சமையல் பண்ண முடியும்? ஏன் செஞ்சா என்ன? உன் கை 2 உடஞ்சா போயிரும். நான் ஆம்பளை, வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. நீ ரொம்ப ஓவரா பேசுத. இரு உனக்கு ஒரு வழி கட்டுதே. அடியே, சாப்பாடு கொண்டு வரியா? எந்திரிச்சு போட்டா? வந்துட்டேன். எதுக்கு கழுத மாதிரி களைச்சிக்கிட்டு இருக்கீரு? என்னைய பார்த்தா உனக்கு என்ன கழுத மாதிரியா இருக்கு? இல்ல, நீங்க கழுத மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லல, கழுத மாதிரி கணக்கீங்கன்னு சொன்னேன். எதுக்குடி இத்தனை பாத்திரத்தை தலையில தூக்கிட்டு வர? ஒன்று ஒன்றா கொண்டு வர வேண்டியதானே? எத்தே உங்க பிள்ளை பசிக்கினார்லத்தே, அதான் தூக்கிட்டு அவசரமா ஓடி வந்தேன். நீ புருஷனுக்கு பசிக்கின்னு ஓடி வர, அவன் உன்னையே கேவலமா பேசுதான். பேசுனா பேசிட்டு போட்டும் தே, என் வீட்டுக்காரு தானே, அவர் பேசாம வேற யாரு பேச போறா? என்ன இவ இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுதா? இப்படி பேசுற ஆள் கிடையாதே. எதிர்த்து சண்டைக்குள்ள நிப்பா. என்ன மருமோளை இப்படி விட்டு கொடுக்க? இவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுன்னு விட்டுருவோமா? அப்படியெல்லாம் இல்லத்தே, அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு அவங்கவுங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நம்ம பேசாம இருக்கிறதா நல்லது. இப்ப நின்று பேசிக்கிட்டே இருக்க போறியா? சாப்பாடு வைக்க போறியா? வைக்க இருங்க, இதெல்லாம் வச்சுட்டு போய் தட்டை எடுத்துட்டு வாரேன். இத்தனை சட்டியை தூக்கிட்டு வந்திருக்க, சாப்பிட என்ன செஞ்சிருக்க? முதல்ல அதை சொல்லு. சொல்லுதேன். நீங்க இவ்வளவு ஆசையா கேட்கும்போது சொல்லாம இருப்பனா? இருங்க சொல்லுதே, என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு வரிசையா சொல்லுது. என்ன சீக்கிரம் சொல்லு. பொங்கலுக்கு வச்ச வெண்பொங்கல் நிறைய மிச்சமாயிட்டு அதை யாரும் சாப்பிடல. அதனால அதை அரைச்சி ஒரு இட்லியை வச்சுட்டேன். பூசணிக்காய் நிறைய கிடந்துச்சின்னு பூரி சுட்டுட்டேன். அதுக்கு பிறகு மொச்சையை வச்சு தோசை செஞ்சுட்டேன். அவியலும் நிறைய மிச்சமாக கிடந்துச்சு. அதனால அவியலெல்லாம் சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி ஸ்டஃப்டு சப்பாத்தி செஞ்சுட்டேன். பனங்கிழங்கு வச்சு சாம்பார் வச்சுட்டேன். சக்கரை பொங்கலை வச்சு உப்புமா செஞ்சுட்டேன். கரும்பு வச்சு சட்னி அரைச்சிட்டேன். ராணி,
ராணி எங்க இருக்க? சீக்கிரம் வா. நந்தினிமா நீயும் வா. ஏங்க சீரியலில் முக்கியமான கட்டம் வரும்போது எதுக்கு கூப்பிடுதீங்க? ஆமாம், யார் இந்த பொம்பளை? அங்கிள் யார் இது? சொல்லுதேன் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லத்தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லுதேன். சீக்கிரம் சொல்லுங்க, சீரியல் பார்க்க போகணும். இவங்க பேரு அலமேலு. வணக்கம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், வணக்கம் சொல்ல தான் வந்தியா? அதுக்கு கூட்டிட்டு வரல. இவங்க தான் இனிமே நம்ம வீட்டில் சமையல் பண்ண போறாங்க. என்னது, நம்ம வீட்டில் சமையல் பண்ண போகிறாளா? குத்துக்கல்லு மாதிரி ரெண்டு பொம்பளைங்க இருக்கோம், நீங்கள் வேற யாரையோ கூட்டு வாரீரு, என்ன கதை? அதானே அங்கிள், நாங்க 2 பேரும் இருக்கோம்ல, நீங்க எதுக்கு சமையலுக்கு ஆள்லாம் கூட்டு வரீங்க? நாங்களே சமைச்சுக்கிடுவோம். ஏம்மா, எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்குமா. உங்க ரெண்டு பேரையும் வச்சு சமையல் பண்ணி என்னால் சாப்பிட்டு உயிரோட வாழ முடியும்னு நம்பிக்கையே போயிட்டுமா. அதனால தான் இவங்கள கூட்டு வந்திருக்கேன். இவங்க நல்லா சமையல் பண்ணுவாங்க. ஒரு ஹோட்டலில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இனிமே இவங்க தான் சமையல் பண்ணுவாங்க. நீங்கள் 2 பேரும் உட்காந்து சீரியல் பாருங்க. ஆண்டி பாத்தீங்களா, அங்கிள் என்னெல்லாம் செய்தாரு பாருங்க. நீ இருட்டி, நான் பேசிக்கிடுதேன். ஏங்க நீங்கள் செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஏமா, நான் நல்லா சமையல் பண்ணுவேம்மா. உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதெல்லாம் நான் நல்லா செஞ்சு தருவேன். எங்களுக்கு ஒன்றும் ஆள் தேவையில்லை, நாங்களே செஞ்சுக்கிடுவோம். இடத்த காலி பண்ணு. என்ன சார் இது, வேலை தாரேன்னு கூட்டு வந்தீங்க, இப்போ இந்த அம்மா வெளியே போக சொல்லுது. நான் மறுபடியும் ஹோட்டலுக்கு போக முடியாது, அங்கே வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் தான் இப்போ எனக்கு ஒரு வழி பண்ணணும். கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு இங்கே வேலை கன்ஃபார்மாக இருக்கு. சரியா? ஆ சரி சரி. என்ன சேரி பூரின்னுக்கிட்டு இருக்கீரு? நாளை வேலைக்கு சேர்க்க விட மாட்டேன். உன்னை யாரும்மா சேர்க்க சொன்னா? நான் இவ்வளோ வேலைக்கு சேர்த்துட்டேம்மா. இவங்க தான் இனிமேல் இங்கே சமையல் பண்ண போகிறாங்க. நீ செய்கிற வேப்பங்கொட்டை சாம்பார், பாவக்காய் துவையல் இதெல்லாம் தின்னுட்டு நம்மளால உயிரோட வாழ முடியாதும்மா. ஒரு நல்ல சாப்பாடை கண்ணில் காட்ட சொல்லு. சரியா? இனிமேல் இவங்க சமைக்கட்டும், நீ உட்காந்து நல்லா சாப்பிடு. அப்போ நான் இந்த வீட்டில் என்ன வேலை செய்ய? நான் சும்மா தான் இருக்கணுமோ? சும்மா இருக்க வேண்டாம்மா, டிவியில் சீரியல் பாரு. பார்ப்போம் இவ எந்த லட்சணத்தில் சமைக்கான்னு பார்க்கேன். 4 நாளில் இவ்வளோ துண்டை காணும் துணியை காணும் ஓட விடுதானே இல்லையான்னு பாருங்க. ஏன் சமையலை யார் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தாலும் சரி, அதுக்கு பிறகு வேற யாரையும் மாற்றவே மாட்டாங்க. உனக்கு சம்பளம் கூட தரேம்மா, நீயே இங்கேயே இருன்னு சொல்லிடுவீங்க. என் சமையலை நீ சாப்பிட்டு பார்த்துருக்கியா? என் சமையலை சாப்பிட்டு பார்த்தவங்க யாரும் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. ஆமாம்மா, என் பொண்டாட்டி சொல்றது உண்மைதான். அவ சமையல சாப்பிட்ட யாரும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இங்கேயே செத்துருவாங்க. இருக்கட்டும், புது சவரத்தியை கூட்டு வந்துட்டு ஆடுதீர்ல, ஆடுங்க. எவ்வளோ நாளைக்கு ஆடுதீருன்னு நானும் பார்க்கேன். ஏக்கா, நீங்க இவ பேச்செல்லாம் கேட்காதீங்க. நீங்க உள்ள போய் நல்லா சமையல் பண்ணுங்க. இன்னைக்கு சாம்பார் வச்சு ஒரு 4 காய் கூட்டு வச்சு அப்பளத்தை பொரிச்சு வச்சிருங்க. நான் மத்தியானம் வந்து சாப்பிடுதேன். உங்களுக்கு பேசினபடியே சம்பளத்தை கொடுத்துருவேங்க்கா, கவலைப்படாதீங்க. சரியா? ஆ சரி அண்ணாச்சி. காய்கறிலாம் உள்ள இருக்கும், போய் எடுத்துக்கோங்க. ஆட்டோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். ஆண்டி அவ்வளோதான், சாப்பாடு மட்டும்தான் அங்கிளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கும் ஆளை போட்டுட்டாரு. இனிமே நம்ம நிலைமை என்ன ஆகும்? இரு இவ என்ன செய்தான்னு நம்ம வாட்ச் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நம்ம வேலையை காட்டுவோம். சீக்கிரம் கொண்டாங்க தலைவரே. இருமா, நான் முதல்ல பேசி முடிச்சுக்கிடுதேன், அதுக்கு பிறகு தாரேன். அதுக்கு எவ்வளோ நேரம்? சீக்கிரம் பேசிட்டு கொண்டாங்க. இந்த ஆட்களை இழுத்து போட வேண்டாமா? பாப்போம். எங்களை நீங்க இழுத்து போடுதீங்களா, உங்களை நாங்க இழுத்து போடுதோமான்னு பார்க்கோம். எங்க கூட எல்லாம் போட்டி போட்டு உங்களால ஜெயிக்க முடியுமா? எதுக்கு வேஸ்டா போட்டிக்கு வாரீங்க? நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். யோ கிளவனாரே, சாவ போற வயசுல எதுக்கு கயிறு இழுக்கிற போட்டிக்கு வந்திருக்கீரு? பேசாம அங்கிட்டு தூர போய் உட்காரும், உயிர் போயிரு போகுது. ஏட்டி, என்னைய பத்தி யாருன்னு நினைச்ச? நான் ஆம்பளை சிங்கம், என்கிட்ட உன்னால ஜெயிக்க முடியாது. பொக்கவாய் தாத்தா, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் பேசாமல் போய் உட்கார்றது நல்லது. ஆமா தாத்தா, இவ சொல்றது கரெக்டு தான். கிருஷ்ணா ராமன் உட்கார்ந்துருக்க வேண்டிய வயசுல இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? கயிறு இழுக்க வந்து ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட்டுனா என்ன செய்ய? அடியே, என்னைய பத்தி என்னடி நினைச்சீங்க? நான் யாரு தெரியுமா? நான் ஒரு ஆளு 10 ஆளுக்கு சமம். என்கிட்ட உங்க வேலையை காட்டாதீங்க. நீங்களாம் இப்ப கீழே போய் உள்ள போறது உறுதி. சரி கிழவா, ஓ இஷ்டம். நீ எப்படியோ போ. நீ செத்துட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. ஜெயிக்க போறது நாங்க தான், நீங்க ஏன் ரொம்ப கவலைப்படுதீங்க? யோ பொக்கவாயி, அப்படி ஒரு நினப்பு வேற மனசுல இருக்கோ? நீங்க வேணா சாப்பிட்டு கிப்ட்டு கொஞ்சம் உடம்பு வச்சு இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு எங்க கிட்ட எல்லாம் ஜெயிக்க முடியாது. அது பூரம் ஊழச்சத தம்பி, ஒன்றும் வேலைக்கு ஆகாது.
ஏன் மனுஷா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து இன்னைக்கு பூரா என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீரு? அப்ப அந்த கரும்பு திங்கும் போது யானை ஒரு கட்டு கரும்பு தின்றவங்கீரு, இப்போ என்னடானா ஊழச்சதங்கீரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீரு மனசுல? இன்னைக்கு போட்டியில பாருங்க யார் ஜெயிக்கான்னு பாருங்க. அதுக்கு பிறகு எங்க அருமெல்லாம் உங்களுக்கு தெரியும். வீட்டில் போனா போதுன்னு நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு கிடப்போம். போட்டின்னு வந்தால் சும்மா விடுவோமா? இன்னைக்கு பாருங்க, எங்கள் வீரத்தெல்லாம் நாங்கள் களத்தில் தான் காட்டுவோம். சரி, இப்போ போட்டியை நடத்தணுமா வேண்டாமா? என்னைய நடுவில் நிற்க வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு கிடைக்கீங்க. இருங்க, கயரை கொடுத்துட்டு அங்கிட்டு போயிருதேன். அதுக்கு பிறகு நீங்கள் வேலையை காட்டுங்க, நான் கொஞ்சம் பேசிக்கிடுதேன். இவர் என்ன பேச போறாரா? அதான் கயிறு இழுக்கிற போட்டின்னு ஊர் உலகத்துக்கே தெரியுமே. ஏம்மா, எல்லாருக்கும் தெரியுமா? இருந்தாலும் நான் என் வாயால் சொல்லிட்டு தான் போவேன். ஏ அப்பா, சீக்கிரம் சொல்லிட்டு அங்கிட்டு தூர போங்க. இந்த 4 கண்ணனை ஒரு வழி பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, இவ மட்டும் நல்ல கண்ணு வச்சிருக்கா. இவளு 4 கண்ணி தான். இவ என்னைய சொல்ல வந்துட்டா. இரு, இன்னைக்கு உன்னைய என்ன பண்ணுதுன்னு பாரு. கயிறு வச்சு இழுத்து கீழே போட்டு உன் காலை கையை உடைக்க பாரு. என்னடி உங்க வீட்டுக்கார் இப்படி பேசுதாரு? வீட்டு காரு தான், நல்லா பேசட்டும். எவ்வளோ பேச முடியுமோ பேசிக்கிடட்டும். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இவருக்கு கால் இருந்தால் தானே. இந்த வீட்டுக்கார போகும்போது நான் என் காரில் தான் தூக்கி போட்டு கொண்டு போகணும். ராமோனே, இந்த பொம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் பேசுதாங்க. இன்னைக்கு நம்ம இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடணும், சரியா? ஆமாப்பா, வீட்டில் ஏதாட்டு பண்ணாதான் சண்டைக்கு வருவாளுங்க. நம்ம வேலையெல்லாம் இங்கே தான் காட்டணும். இப்போ போட்டியை நடத்தணுமா வேண்டாமா? தலைவர் அண்ணாச்சி, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நாங்க இதுக்காண்டி எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? தயவு செஞ்சு கயிறை கொடுத்துட்டு தூர போங்க. சரி, அப்பன்னா ஒரு 5 நிமிஷம் இருங்கம்மா. நான் இந்த பேசிட்டு உங்ககிட்ட கயிறை கொடுத்துட்டு போயிருந்தேன். ஏ கடவுளே கடவுளே கடவுளே, இந்த மனுஷன் என்னத்துக்குமா இப்படி உயிரை போட்டு கொடுக்காரு? பேச போறேங்காரு. அப்படி என்னத்தை தான் பேச போறாருன்னு தெரியல. ஏன் தலைவரே, சீக்கிரம் பேசிட்டு அங்கிட்டு போங்க. இங்கே கூடி இருக்கிற எல்லா மக்களுக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, இன்னைக்கு கயிறு இழுக்கிற போட்டி நடத்த போகிறோம். பொங்கல் விழாவோட 3வது மற்றும் கடைசி போட்டி. இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு நல்ல பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. பொம்பளைங்க ஜெயிக்காங்களா ஆம்பளைங்க ஜெயிக்காங்களான்னு இன்னைக்கு பார்த்து முடிவு பண்ண போகிறோம். சொல்லியாச்சுல, இதுக்கு தான் இவ்வளோ இழுவையாக்கும். கயிறை கொடுத்துட்டு தூர போங்க. இருமா, இன்னும் சொல்லி முடிக்கல. மிச்சத்தையும் சொல்லிட்டு போயிருந்தேன். ஏ கடவுளே, எவ்வளவு நேரம்! சீக்கிரம் சொல்லிட்டு அந்த பக்கம் போங்களே. இவனுங்களெல்லாம் இழுத்து கீழே போட வேண்டியிருக்கு. சில்பாக்கா, ரொம்ப தான் ஆர்வமா இருக்கீங்க போல. கீழே விழுறதுக்கு அவ்வளவு ஆசையா? யார்ல கீழே விழுறதுக்கு ஆசைப்பட்டா? உனக்கு தான் ஆசை, எங்களுக்குலாம் அந்த ஆசை கிடையாது. நீ தான் இப்ப கீழே உள்ள போற. அதையும் பார்க்கத்தானே போறோம். சரி, இந்த கயிறை இப்போ கொடுத்துட்டு போகிறேன். இவங்க நம்மளை பேசவே விட மாட்டாங்க. கயிறை பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் கொஞ்சம் ஆள், இந்த பக்கம் கொஞ்சம் ஆள் நிற்கிங்க. பின்னால் நிற்கிற ஆட்களும் கவனமாக கேட்டுக்கோங்க. கயிறை பிடிச்சி இழுக்கணும். பொம்பளைங்க ஒரு பக்கம் இழுப்பாங்க, ஆம்பளைங்க ஒரு பக்கம் இழுப்பாங்க. யார் முன்னால் போய் கீழே உழுதிங்களோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். நல்ல கயிறை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். போட்டி முடிஞ்ச பிறகு பார்ப்போம். கயிறை பிடிச்சிக்கோங்க. இது என்ன கயிறு இட்டா தண்டிக்கு இருக்கு? கோயில்ல தேர் இழுக்கிற கயிறு மாதிரில இருக்கு. எந்த கயிறை இருந்தா என்ன, இழுத்து தூக்கி கீழே போட வேண்டியதான். இழுங்க இழுங்க இழுங்க. ஏய், நீங்கள் ஏன்னு கத்திக்கிட்டு இழுத்தா மட்டும் எங்களை இழுத்து கீழே போட முடியுமா? எப்படி அசையாம கல்லு கணக்கா நிற்கும் பாரு. சேகரனை பேசாதீங்க, இழுங்க இழுங்க இழுங்க. அப்படியே அவளுகளை இழுத்து தள்ளி விடு சேகரு. எங்க வீட்டு தலைப்பக்கட்டு மனசை இவ்வளவு நேரம் எங்க கிடந்தாரு? பின்னால இருந்து கயிறு இழுக்காரு. இவர் இங்கதான் கிடந்தாராக்கும். இன்னைக்கு இவர் கதையை முடிச்சிருதேன். அப்படித்தான் எல்லாரும் முன்னால பார்த்து இழுங்க. எல்லாரும் இழுத்து கீழே போடுவோம். எங்ககிட்டெல்லாம் வாழாட்டணும்னு நினச்சா முடியுமா? வாழை ஒட்ட நறுக்கிடுவோம். இன்னும் ஒரு 2-3 இழுத்தா நீங்கள் எல்லாம் கீழே உளுந்துருவீங்க. ஓ அப்படியா? பாப்போம் பாப்போம், இன்னைக்கு யார் உழுதான்னு பாத்துருவோம். ஏக்கா, இவனுங்களாம் ரொம்ப வாய் பேசுதானுங்கக்கா. இழுத்து கீழே போடுங்க. ஏய், ஏம்மா, என்னது இது? ஒரே இழுல மொத்த பேரையும் சாச்சிருவாளுக போல. எங்களை யாரு நினைச்சிங்க? நாங்கெல்லாம் பொம்பளை சிங்கம். ஐயோ, வீர மாதிரி வாய் பேசுனதுக்கு காணாது போலையே. கீழே உளுற மாதிரில இருக்கு. எங்க கிட்ட எல்லாம் வாய் பேசக்கூடாதுன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? விடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. நம்ம ஜெயிக்கணும், தோத்தரக்கூடாது. அது பொம்பளைங்கிட்ட தோத்தரவே கூடாது. சீக்கிரம் கயிறு பிடிச்சி இழுத்துட்டுங்கிட்டு வாங்க. ஆமா ஆமா, இங்கிட்ட தானே வரணும். வாங்க வாங்க, இங்கிட்டு வாங்க, நாங்களே இழுத்து போடுதோம்.
இந்த ஆட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? வாய் வாய் என்ன வாய், எங்க வீட்டுக்காரர்லாம் என்ன வாய் பேசினாரு, இப்ப அவர் தான் அடியில கிடக்காரு. கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுனீங்க, பேசுனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சு விட்டுட்டோம்ல. யோ தலைப்பாக்கட்டு மண்டையரே, வீட்டுக்கு வாரோம், உங்களை கவனிச்சுக்கிடுதே. எங்கள் வீட்டு 4 கண்ணனுக்கு இனிமேல் 4 கண்ணு இருக்காது, 2 கண்ணு தான் இருக்கும். அந்த 2 கண்ணும் ஒரு கருப்பு கண்ணாடியாக தான் இருக்கும். எனக்கு 2 கண்ணையும் நான் இப்போ தோண்டிடுவேன். ஆட கொடுமையே, போயும் போயும் இவளுகிட்டயே தோக்கணும். இதை வருஷம் பூரம் சொல்லி காட்டுவாளுகளே. ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம். ஆமா ஜெயிச்சிட்டோம். கலக்கிட்டீங்க 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 கண்ணா. பெண்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி 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 சாணியாக்கா. மருமோளே வாழ்த்துக்கள். ஏம்மா நீ பெத்த பிள்ளை இங்கே குப்புற கிடக்க, மருமகளுக்கு வாழ்த்து சொல்லுது, இது நியாயமா இருக்கா? பெத்த பிள்ளையா, நீ என்ன பேச்சு பேசுன? பொம்பளைங்களை பற்றி தரக்குறைவா பேசுனா இப்படித்தான் நடக்கும். நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டல, இரு இரு. எத்தே எனக்காண்டி அவர் கூட நீங்க சண்டை போட வேண்டாம் தே. அவங்கடக்கம் கிறுக்கு பைய தோத்துட்டான்ல, அப்படித்தான் பேசுவோம். நம்ம வெற்றியை கொண்டாடணும். பெண்களை இழிவாக பேசிய இந்த குள்ள நரிகளை நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று தலைவருடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏம்மா உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள்மா, எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க. பெண்கள் படைக்கு வாழ்த்துக்கள். நன்றி தலைவர் அண்ணாச்சி, நாங்க எல்லாரும் இந்த ஊரோட சிங்க பெண்கள், கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், எங்களுக்கு தெரியும். தலைவர் அண்ணாச்சி, நாங்க ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டோம். என்னம்மா சொல்லு. இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வாய் கிளிய பேசணும் எங்க வீட்டுக்காரையும் இந்த மற்ற ஆம்பளைங்களையும் இந்த போட்டியில தோத்ததுக்காக தண்டனையா ஒரு வாரத்துக்கு எங்க வீட்டுல பாத்திரத்தை கழுவ சொல்லுங்களேன். சோழி முடிஞ்சுது.